விசிடி நம்பர் 2306 2306 முரளி தேதி 4/11/1966 4/11/1966 விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 21/2/2017 கிளாரிஃபிகேஷன் டேட் 21/2/2017 இடம் ஜல்காவ் மகாராஷ்டிர நேரம் ஆரம்பத்தில் இருந்து 1 மணி நேரம் 18 நிமிடங்கள் 9 செகண்ட் வரை रात्रि क्लास चल रहा था। இரவு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது 4/11/1966 4/11/1966 दूसरे पेज की मध्यांत में बात चल रही थी। இரண்டாவது பக்கத்தின் நடுவின் கடைசியில் விஷயம் நடந்து கொண்டிருந்தது ब्राह्मण नहीं बनेंगे, பிராமணர்கள் ஆகவில்லை என்றார் ब्रह्मा मुख की औलाद பிரம்மாவினுடைய வாயின் பிறப்பு पवित्र ब्राह्मण नहीं बनेंगे, தூய்மையான பிராமணர்கள் ஆகவில்லை என்றால் तो फिर तुम देवता कैसे बनेंगे? பிறகு நீங்கள் எப்படி தேவதைகள் ஆகுவீர்கள் ये ब्राह्मण सो देवता बनने की बात இந்த பிராமணர்களில் இருந்து தேவதைகள் ஆக வேண்டிய விஷயம் सेकंड में कितनी सहज समझाते हैं। செகண்ட்ல எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார் संपूर्ण ब्राह्मण சம்பூர்ணமான तो பிராமணர்கள் संपूर्ण அவர்கள்தான் சம்பூர்ணமான देवता, தேவதைகள் अधूरे ब्राह्मण அரையாக இருக்கக்கூடிய तो பிராமணர்கள் அப்படியானால் अधूरे देवता। அரையாக இருக்கக்கூடிய தேவதைகள் संपूर्ण ब्राह्मण बनेंगे சம்பூர்ணமாக பிராமணர்களாக ஆகுவோம் तो संपूर्ण 16 कला संपूर्ण राजधानी में आवेंगे। அப்பொழுது சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய 16 கலைகள் நிறைந்த ராஜதானியில் வருவோம் संपूर्ण पवित्र ब्राह्मण नहीं बनेंगे சம்பூர்ணமான தூய்மையான பிராமணர்கள் ஆகவில்லை तो என்றால் 16 कला संपूर्ण राजधानी में थोड़े आवेंगे। பிறகு 16 கலைகள் நிறைந்த ராஜதானியில் வர முடியுமா என்ன कहाँ जावेंगे? எங்கு செல்வோம் है सेकंड नारायण का राज्य सतयुग में होगा, செகண்ட் நாராயணனுடைய ராஜ்யம் சத்யுகத்தில் இருக்கும் परंतु ஆனால் कितनी कला कम हो जाएगी? எத்தனை கலைகள் குறைந்துவிடும் चौथाई कला कम हो जाएगी 1/4 கலைகள் வந்து குறைந்துவிடும் और यथा राजा மற்றும் எப்படிப்பட்ட ராஜாக்களோ तथा उसकी प्रजा भी அப்படியே அவர்களுடைய பிரஜைகளும் चौथाई कला कम हो जाएगी। அவர்களிலும் 1/4 கலைகள் வந்து குறைந்துவிடும் ये कमजोरी இந்த பலவீனம் द्वैतवादी द्वापर युग में जाकर के क्लियर होगी। இரட்டைவாத துவாபர யுகத்தில் சென்றுவிட்டு அது வந்து தெளிவாகும் वो द्वैतवादी जो पहला पहला धर्म पिता आता है இந்த இரட்டைவாதி முதலில் வரக்கூடிய தர்மபிதா இருக்கிறாரு द्वैतवादी दूसरे धर्म में घसीट के ले जाएगा। இரட்டைவாதமாக இருக்கக்கூடிய
இரண்டாவது தர்மத்தில் இழுத்து கொண்டு செல்வாரு. अपने संग के रंग में ले जावेगा। தன்னுடைய சங்கத்தின் சாயத்தில் கொண்டு செல்வாரு. ये संग के रंग में आने की இது சங்கத்தின் சாயத்தில் வருவதற்கான कमजोरी का फाउंडेशन कहाँ पड़ा? பலவீனத்திற்கான ஃபவுண்டேஷன் எங்கு விழுந்தது? संगम युग में ही पड़ता है। சங்கம் யுகத்தில் தான் போடப்படுகிறது. इसलिए அதனால்தான் ब्राह्मण जीवन में பிராமண வாழ்க்கை संग के रंग की बड़ी बलिहारी है। சங்கத்தின் சாயத்திற்கு மிகவும் பெரிய விஷயமாகும். गाया हुआ है பாடவும் படுகிறது. कि सेकंड में जीवन मुक्ति, என்னவென்றால் செகண்ட்ல ஜீவன் முக்தி, एक सेकंड में ஒரு செகண்ட்ல जीवन में रहते हुए दुख दर्दों से मुक्ति। வாழ்க்கையில் இருந்து கொண்டு வலி வேதனையிலிருந்து முக்தி. कहाँ? எங்கு? संगम युग में भी சங்கம் யுகத்தில் கூட बाप जब आते हैं தந்தை எப்பொழுது வருகிறாரோ और आकर के மற்றும் வந்துவிட்டு दक्ष से राजधानी स्थापन कर देते हैं। உடனடியாக ராஜதானியை ஸ்தாபனை செய்து விடுகிறார். सर्वशक्तिवान बाप है சர்வசக்திவான் தந்தையாக இருக்கிறார். या शक्तियों में कुछ कमी है? இல்லையானால் சக்திகளில் ஏதாவது குறை இருக்கிறதா? सर्वशक्तिवान बाप है। சர்வசக்திவான் தந்தை ஆவார். वर्षों तक, महीनों महीनों तक வருடங்கள் வரை, இல்லையானால் மாதங்கள் வரை पुरुषार्थ में नाक नहीं रगड़वाता। புருஷார்த்தத்தில் மிகவும் அதிகமாக உழைப்பை செய்விக்க மாட்டார். क्या करता है? என்ன செய்கிறார்? एक सेकंड में ஒரே ஒரு செகண்ட்ல आते ही வந்த உடனேயே नई 16 कला संपूर्ण राजधानी में புதிய 16 கலைகள் நிறைந்த ராஜதானியில் आत्मा को जीवन मुक्ति की अनुभूति कराई देता है। ஆத்மாக்களுக்கு ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை செய்விக்கிறார்கள். जनक का मिसाल है। ஜனக்னுடைய எடுத்துக்காட்டு இருக்கிறது. तुम सब सीताएं हो। நீங்கள் அனைவருமே சீதைகள் ஆவீர்கள். तुम सब सीताओं का बाप। நீங்கள் அனைவரும் சீதையின் தந்தை வந்து जनक, ஜனக்கு. जन माने जन्म देने वाला। ஜனக் அப்படின்னா ஜன்மத்தை கொடுக்கக்கூடியவர். का माने जन्म करने वाला। க அப்படியானால் ஜன்மத்தை செய்விக்கக்கூடியவர். कैसा जन्म करने वाला बाप? எப்படிப்பட்ட ஜன்மத்தை செய்விக்கக்கூடிய தந்தை? संपूर्ण 16 कला संपूर्ण राजधानी स्थापन करने वाला बाप। சம்பூர்ணமான 16 கலைகள் நிறைந்த ராஜதானியை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை. या कमजोर राजधानी स्थापन करने वाला बाप? இல்லையானால் பலவீனமாக இருக்கக்கூடிய ராஜதானியை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தையா? सेकंड में विश्व की बादशाही दे देते हैं। செகண்ட்ல உலகத்தினுடைய எஜமான தன்மையை தந்து விடுகிறார். लेकिन किसको ஆனால் யாருக்கு? है? कौन से ब्राह्मणों को?
பிராமணர்களுக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, எந்த பிராமணர்களுக்கு? ब्राह्मण तो 9 कुरियों के होते हैं। 9 குறியை சேர்ந்த பிராமணர்கள் இருக்கிறார்கள். 9 வகையான பிராமணர்கள். एक से एक नीची कुरी वाले, உன்னை விட இன்னொருத்தர் தாழ்ந்த குறியை சேர்ந்தவர்கள். नीची धारणाएं स्थापन करने वाले தாழ்ந்த தாரணைகளை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். और ऊंची से ऊंची धारणा भी स्थापन करने वाले। மற்றும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தாரணையையும் ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். अपनी आत्मा के ही अंदर தன்னுடைய ஆத்மாவிற்குள் தான் संग के रंग से अथवा சங்கத்தின் சாயத்தின் மூலமாக, இல்லையானால் जैसा अन्न எப்படிப்பட்ட சாப்பாடோ वैसा मन बना करके அப்படிப்பட்ட மனதாக ஆக்கிவிட்டு संपूर्ण राजधानी प्राप्त कर लेते हैं 1 सेकंड में। சம்பூர்ணமான ராஜதானியை அடைந்து கொள்கிறார்கள் ஒரு செகண்ட்ல. तो बरोबर बाबा को जाना, எனவே முற்றிலும் பாபாவிற்கு செல்வது. तो बाबा से ही तो वर्षा मिलेगा ना। எனவே பாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும் இல்லையா? वर्षा किससे मिलेगा? ஆஸ்தி யாரிடமிருந்து கிடைக்கும்? बाबा से मिलेगा, பாபாவிடமிருந்து கிடைக்குமா? शिव बाबा से मिलेगा, சிவபாபாவிடமிருந்து கிடைக்குமா? या आत्माओं के बाप शिव से मिलेगा? இல்லையானால் ஆத்மாக்களின் தந்தை சிவனிடமிருந்து கிடைக்குமா? शिव बाबा से वर्षा मिलेगा சிவபாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். மற்றும் और शिव बाबा की ही बात न मानी சிவபாபாவினுடைய விஷயத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், या थोड़ी मानी थोड़ी नहीं मानी, இல்லையானால் கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறோம், கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளவில்லை, दूसरे धर्मों में कन्वर्ट होने वालों की निशानी क्या होगी? மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? मुरली की आधी बातें मानेंगे முரளியினுடைய பாதி விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள், और आधी बातें नहीं मानेंगे। மற்ற பாதி விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். वो विधर्मी बन जाएंगे। அவர்கள் விதர்மி ஆகிவிடுவார்கள். विदेशी धर्मों में चले जाएंगे, विदेशी धर्म खंडों में। வெளிநாட்டு தர்மங்களில் சென்று விடுவார்கள், வெளிநாட்டு தர்ம கண்டங்களில் சென்று விடுவார்கள். तो बरोबर है எனவே இந்த விஷயம் இருக்கு. कि बाबा को जान लिया என்னவென்றால் பாபாவை தெரிந்து கொண்டால் दुनिया में बाबा है तो बहुत है। உலகத்தில் பாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். देहधारी धर्म गुरु हैं या नहीं है? தேகதாரி தர்ம குருக்கள் இருக்கிறார்களா இல்லையா? वो देहधारी धर्म गुरु அந்த தேகதாரி தர்ம குருக்கள் जिनकी बुद्धि देह में धरी रहती है, யாருடைய புத்தி தேகத்தில் ஈடுபட்டு இருக்கிறது, देहधारियों का, देह के संबंधियों का, தேகதாரிகளின் தேகத்தின் சம்பந்திகளின் உறவுகளின் देह के संपर्कियों का संग छोड़ते ही नहीं। தேகத்தின் தொடர்பினுடைய அவர்களின் தொடர்பை விடுவதே இல்லை, சங்கத்தை விடுவதே இல்லை. और जिनको पढ़ाई पढ़ाते हैं, மற்றும் யாருக்கு படிப்பை படிப்பிக்கிறாரோ
उनमें भी वही गुण आवेंगे या नहीं आवेंगे? அவர்களிலும் அதே குணம்தான் வருமா இல்லையா? तो बोला எனவே சொல்லியிருக்கிறார், जैसा बाप जैसा टीचर है எப்படிப்பட்ட தந்தையோ எப்படிப்பட்ட டீச்சரோ, जैसा गुरु எப்படிப்பட்ட குருவோ, वैसा ही बाप का बच्चा, அதே போலவேதான் தந்தையினுடைய குழந்தை, वैसा ही स्टूडेंट அதே போலவேதான் மாணவர் और वैसा ही गुरु का शिष्य बनेगा। மற்றும் அதே போலவேதான் ஒரு குருவினுடைய சிஷ்யராக ஆகுவோம். अधूरों से पढ़ाई पढ़ेंगे அரையாக இருக்கக்கூடியவர்களிடமிருந்து படிப்பை படித்தால் तो अधूरी प्राप्ति होगी பிறகு அரைகுறையான பிராப்தி கிடைக்குமா? या संपूर्ण प्राप्ति होगी? இல்லையானால் சம்பூர்ணமான பிராப்தி கிடைக்குமா? और हमारा बाबा மற்றும் நம்மளுடைய பாபா कैसा बाबा है? எப்படிப்பட்ட பாபா அவர்? पुरुषार्थ में புருஷார்த்தத்தில் आखिरी கடைசியாக निराकारी स्टेज में टिकने वाला है நிராகார ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடியவரா या मूर्त रूप में? இல்லையானால் மூர்த்தி வடிவத்தில். मूर्ति माने साकार, மூர்த்தி அப்படியானால் சாக்கார் உருவம் கொண்டவர். साकार में बुद्धि धरी रहने वाला है। இல்லையானால் சாக்காரத்தில் புத்தி ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறாரா? है என்ன? हमारा बाबा तो நம்மளுடைய பாபா வந்து निराकारी, நிராகாரி, निर्विकारी நிர்விகாரி, விகாரமற்றவர் और निरहंकारी है, மற்றும் அகங்காரம் இல்லாதவர் ஆவார். जिसकी यादगार யாருடைய நினைவார்த்தம் सारी दुनिया में सार्वभौम है। முழு உலகத்திலும் இருக்கிறது. शिवलिंग के मंदिर बने हुए हैं। சிவலிங்கத்தினுடைய கோவில்கள் உருவாகி இருக்கிறது. जिन मंदिरों में எந்த கோவில்களில் निराकारी सो साकारी मूर्ति रखी हुई है। நிராகாரி அதுல இருந்து சாக்கார மூர்த்தி வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. कौन सी? எது? शिवलिंग। சிவலிங்கம். बड़ा आकार भी है, பெரிய உருவம் கூட இருக்கிறது. मन साकार भी है। அப்படியானால் அவர் சாக்காரத்திலும் இருக்கிறார். ऐसे नहीं कि शरीर नहीं है, இப்படி இல்லை என்னவென்றால் உடலே இல்லை என்று. बड़ा शरीर तो है, பெரிய உடல் வந்து இருக்கிறது தான். लेकिन उस शरीर की स्थिति कैसी दिखाई है? ஆனால் அந்த உடலினுடைய நிலை எப்படி காமிக்கப்பட்டிருக்கிறது? न हाथ न पाँव, கையும் இல்லை, காலும் இல்லை, न आँख न கண்ணும் இல்லை, कान, காதும் இல்லை. कोई भी इंद्रिय नहीं देखने में आती है। எந்த ஒரு இந்திரியம் கூட பார்ப்பதில் வருவதில்லை. इसका मतलब क्या हुआ இதனுடைய அர்த்தம் என்னவாகியது? है? ये मतलब हुआ இந்த அர்த்தம் ஆகியது कि उन इंद्रियों से कर्म करते हुए भी அந்த இந்திரியங்கள் மூலமாக கர்மங்களை செய்து கொண்டும் கூட देह में बुद्धि धरी हुई है, தேகத்தில் புத்தி ஈடுபட்டிருக்கிறதா? देह की इंद्रियों में बुद्धि धरी हुई है, தேகத்தின் இந்திரியங்களில் புத்தி ஈடுபட்டிருக்கிறதா? या इंद्रियों से बुद्धि उपराम हो गई है? இல்லையானால் இந்திரியங்களிலிருந்து புத்தி வந்து அப்பாற்பட்டு சென்று விட்டதா?
उपराम हो गई है। அப்பாற்பட்டு சென்று விட்டது. ऐसा चोटी का पुरुषार्थ करने वाला இப்படிப்பட்ட குடுமியினுடைய புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவர் जैसे पहाड़ की चोटी होती है ना, எப்படி ஒரு மலையின் சிகரம் இருக்கிறது, सबसे ऊंची होती है, உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. ऐसे அதே போலவேதான் ऊंचे से ऊंचे पुरुषार्थ करके உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷார்த்தத்தை செய்துவிட்டு आत्माओं के बाप ஆத்மாக்களின் தந்தை शिव समान சிவனுக்கு சமமாக निराकारी, निर्विकारी, निरहंकारी स्टेज धारण करने वाला है। உருவமில்லாத, விகாரமற்ற, அகங்கார இல்லாத ஸ்டேஜை தாரணை செய்யக்கூடியவர் ஆவார். बाबा है, பாபா ஆகுவாரு. आत्माओं का बाप नहीं है। ஆத்மாக்களின் தந்தை கிடையாது. क्या है? என்ன ஆகுவாரு? ग्रैंड फादर। கிராண்ட் ஃபாதர், தாத்தா ஆவாரு. आत्माओं का बाप जो सुप्रीम सोल शिव है, ஆத்மாக்களின் தந்தை யார்? சுப்ரீம் சோல் சிவன் ஆவாரு. उसका एक ही संबंध आत्मा रूपी बच्चों से है। क्या? அவருடைய ஒரே ஒரு சம்பந்தம் தான் ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளோடு இருக்கிறது. बाप और बच्चा। தந்தை மற்றும் குழந்தை. लेकिन ये तो शिव बाबा है। ஆனால் இவர் சிவ பாபா ஆவாரு. वो शिव ज्योति बिंदु जब साकार मुकर्रर रथ में आता है, அந்த சிவ ஜோதி பிந்து எப்பொழுது சாக்கார நிரந்தரமான உடலில் வருகிறாரோ तो ग्रैंड फादर बनता है। அப்பொழுதுதான் கிராண்ட் ஃபாதர் ஆகுகிறார். सभी संबंध निभा सकता है। அனைத்து சம்பந்தங்களும் அவரால் கரை சேர்க்க